ஹாய், குட் ஈவினிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் இல்லாதனால இன்றைக்கி வந்துட்டு சோயா சேர்த்துருக்கேன் காய்கறியோட. ஹாட் வாட்டரில் சோயா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கூட வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, காரத்துக்கு வரமிளகாய், சோம்பு, சீரகம், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணுங்க. குக்கரில் நெய் மற்றும் ஆயில் சேர்த்து காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து காஞ்சதும் நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். தக்காளி வதங்கினதும் அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு 2 கரண்டி தயிர் சேர்த்து வதக்கணும். எப்போவும் தேங்காய் பால் சேர்த்துவேன், இன்றைக்கி வந்துட்டு அரைக்கிறதுக்கு நேரமே இல்லைங்க. ஸோ நல்லா வாசனை வந்ததும் நறுக்கின காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கிளறிட்டு 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மல்லித்தூளை தூவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாஸ்மதி ரைஸ் மட்டும் சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அதை கிளறக்கூடாதுங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். ஒரு விசில் மட்டும் விட்டால் போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். 3-4 விசில் எல்லாம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிருங்க. ப்ரெஷர் அடங்கினதும் எடுத்துகிட்டு ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நம்ம கைப்பக்குவோம்னு. மறக்காமல் லைக்கையும் தட்டுங்க.